காந்தி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வட மாவட்டத்துக்காரர் சில கெட்ட வார்த்தைகள்லாம் கூப்பிட்டு பேசிடுவார். ஸோ அவரை வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஒரு பெரும் தலைவர்னு வச்சுக்கலாம், ஒரு வயதுக்கு மரியாதை கொடுத்து தான் இவ்வளோ நேரம் பேசுகிறோம். ஸோ அந்த மரியாதையை அவர் வாங்கணும் அப்படின்னா அவர் மரியாதை கொடுத்து தான் மரியாதையை வாங்குற இடம். திமுக தலைமையில் வந்து எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை. அது வந்து கட்சி நிர்வாகிகளாகட்டும் ஆட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா நீட் பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி நேற்று தீரப்போகிற பிரச்சனை கிடையாது. அதற்கு தீர்வுக்கும் வந்து இங்கே சரியான ஒரு வழிமுறையை எடுக்கலை. இங்கே வந்து அது வாக்கு வங்கியாக ஆக்கி அதை ஒரு அரசியலாக்கி இங்கே எதிரியை கட்டமைச்சு அதற்கு வந்து ஒரு வாக்கு வங்கியை சேர்க்கிற வேலை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்றத எவ்வளோ அழுத்தமாக மரியாதையோடு சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த மரியாதையாக இருக்கா? அந்த மாண்பாவது இருக்கா? நீங்கள் உங்கள் அந்த மாண்பை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்களா? உங்களால் வந்து ஆட்சியில் இருந்தோம், உங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல. இல்லை, பவர் அவங்க கையில் இருக்க, பவர் அவங்க கையில் இருக்குதுன்றது உங்களுக்கு தான் இன்றைக்கி தான் தெரியுதா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் பேசினது வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவாங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஒரே நொடியில் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னார்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார்? இதுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும், இதான் ரகசியம்னு ஒரு உருட்டு உருட்டினார்ல. அவரும் ஒரு உருட்டு பீப்பிள் தான், நல்லா உருட்டுவார். ஆனால் இங்கே பசங்களை ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தள்ளி நீட் தேர்வு இப்போ ரத்தாயிடும் சொல்லி ஏமாற்றி நீங்கள் வாக்கு வாங்கினீங்களா? கிட்டத்தட்ட 1720 மாணவர்களுடைய கனவை கொன்று நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. யாரை ஏமாத்துறீங்க? எவ்வளவு நாடகம், ஒன்னொன்னுத்துலையும் போய் வாக்குறுதி மொத்தம் போய் ஒன்னொன்னா உடையுது. இந்த நீட் தேர்வுலையும் அந்த நாடகம் உடையுது. அடுத்து 2026 இவருடைய கபட நாடகம் முகத்திரை கிடிக்கப்படும்ன்றதை ரியல் உண்மையர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நாளாச்சு. ஆமாம். இப்போ சமீபத்தில் அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து எந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம், நீட் தொடர்பாக வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பல கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசும்போது வந்து ஒருமையில் நிறைய வார்த்தைகளை குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார். யார் அவன், என்ன தராதாரம், அவர் வந்து மக்கள் பிரச்சனை எந்த விஷயத்த பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருமையில் குறிப்பிட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இப்போ நார்மலாகவே என்ன விமர்சனம் வைக்க வந்தாலும் அதை சரியான அணுகுமுறையில் வச்சோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் இரண்டாம் பட்சம். சரியான முறையில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அது முதல் பட்சமாக இருக்குது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கதல் சத்தம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ நீட் அப்படின்ற இந்த ஒரு நாடகம் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையாக வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. விஜய் என்ன கொடுத்துருக்காருன்னு நான் பார்க்குறேன். அந்த அறிக்கை வெளியே வந்ததுலேருந்து வாடகையாளர்கள், சில ஊப்பிகள், உருட்டு பீப்பிள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமாக உருட்டுறாங்க. இப்போது அனைத்து கட்சி கூட்டம் சொன்னீங்களா, அது அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, ஆக்சுவலாக வந்து சட்டமன்ற தலைவர்கள் அந்த கட்சி கூட்டம். ஸோ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அந்த தலைவர்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் இந்த டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சி கூட்டங்களை கூப்பிட்டாங்க. எல்லா கட்சியில் இருந்தும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருந்தும் நாங்களும் கலந்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து மாதத்துக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இது இருக்குது. ஏன்னா நீட் பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி நேற்று தீரப்போகிற பிரச்சனை கிடையாது. அதற்கு தீர்வுக்கும் வந்து இங்கே சரியான ஒரு வழிமுறையை எடுக்கலை. இங்கே வந்து அது வாக்கு வங்கியாக ஆக்கி அதை ஒரு அரசியலாக்கி இங்கே எதிரியை கட்டமைச்சு அதற்கு வந்து ஒரு வாக்கு வங்கியை சேர்க்கிற வேலை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய கேள்விகள் வரும்பொழுது இவர்களுக்கெல்லாம் பதறல்கள் அதிகமாகத்தான் செய்யும். காந்தி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வட மாவட்டத்துக்காரர், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் வந்து அந்த ஒரு லோக்கல் ஸ்லாங் அப்படி தான் வரும். நீ வா போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுலேயே அண்ணனுக்கு வந்து அதிகார அந்த ஒரு கணம் அப்படின்றது வந்து தலைக்கு மேலே நிறையவே இருக்குது. சமீபத்தில் அவர் பேசின மேடைகள்லாம் பார்க்கணுமே, சில கெட்ட வார்த்தைகள்லாம் கூப்பிட்டு பேசிடுவார். ஸோ அவரை வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிலருக்கு அது யதார்த்தமாக வரக்கூடிய விஷயம். அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வரும். அண்ணனுக்கு வந்து அது வதறது யதார்த்தம் தான். ஆனால் வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இடத்துல இருக்கக்கூடியவர், மூத்த அமைச்சர், திமுகவுடைய ஒரு மூத்த நிர்வாகி, ஒரு பெரும் தலைவர்னு வச்சுக்கலாம், ஒரு வயதுக்கு மரியாதை கொடுத்து தான் இவ்வளோ நேரம் பேசுகிறோம். ஸோ அந்த மரியாதையை அவர் வாங்கணும் அப்படின்னா அவர் மரியாதை கொடுத்து தான் மரியாதையை வாங்குகிற இடத்துல இருக்கார். ஸோ இன்றைக்கி சமூக பொறுப்போட பொது வழியில் அவர் பேசணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது துரைமுருகன் அவர்கள் இருக்கார், அவர் வந்து நகைச்சுவையாக செய்கிற விஷயங்கள் பேசுவார். ஆனால் வந்து பொது வெளியில் பேசும்போது சில வார்த்தைகளை வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பயன்படுத்த மாட்டார். திமுக மேடையில் பேசுகிறது வேறு,
நீங்கள் மைக்கை போட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சட்டசபைக்கு வெளியே நின்று பேசும்போது அதை பார்த்து பேசணும். ஒருமையில் பேசுகிறதுலாம் வந்து அந்த எரிச்சலுடைய புகைச்சலுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அரசியலை எவன் வாயை திறந்தாலும் சங்கின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாயத்தை பூசி நம்ம வந்து அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவன் வந்து பேசுகிறான், இவனுக்கு எப்படி சாயம் பூசுறதுன்னு தெரியல சொல்லி தரக்குறைவாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவனே இவனே இங்கே வந்து ஒருமையில் பேசுறது. அதாவது அவர் ஒரு நடிகராக இருந்தார், இன்றைக்கி ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார். அவரை நம்பி பல கோடி நபர்கள் வந்து இன்றைக்கி தொண்டர்களாக சேர்ந்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்று சக்தியாக நேஷனல் மீடியா பேசக்கூடிய ஒரு நபராக இங்கே இருக்கக்கூடியவரை நீங்கள் வந்து யார் அவரெல்லாம் கேட்டு பேசுகிறதுலாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. அது அவங்களுடைய கதறல் சத்தமாக தான் நான் பார்க்குறேன். 2006 அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் வந்து திமுக காரர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலுமே ஒரு சின்னதாக போகிற போக்கில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 19 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது ஓகே அன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு வந்து அன்னைக்கு திமுக ஆளும் கட்சியாக இருந்ததுனால கட்சிக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், கட்சியினுடைய தலைவரும் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி பெயர் குறிப்பிடாமல் முதலமைச்சர் அவர்கள்லேருந்து பெயர் குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள்லேருந்து தரக்குறைவாக பேசுகிறது எம்எல்ஏ அவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கட்சிக்குள்ளே பேசக்கூடாது பேசணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லையா, இல்லை பேசியாகணுங்கிற கட்டாயத்தை டிவிக்கே உருவாக்கியிருக்கா? இன்றைக்கி திமுக தலைமையில் வந்து எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. அது வந்து கட்சி நிர்வாகிகளாகட்டும் ஆட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் கண்ட்ரோல்லையும் இந்த லாபிஸ் கண்ட்ரோல்லையும் தான் போய்கிட்டு இருக்கு. லாபிஸ்ன்னு சொல்கிறது கட்சிக்குள்ளார குடும்பமாக இருக்கலாம், இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு லாபி இப்போ இருக்குது. ஸோ அந்தந்த லாபி என்ன பண்ணுது அப்படின்னா நான் செய்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்த 2வது வருஷமே என் தூக்கமே போச்சு, தூங்கி எழுந்தால் யார் என்ன பிரச்சனை இழுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியலன்னு சொல்லி புலம்புனவர் தான் இதே முதல்வர். இந்த புலம்பலை நீங்கள் எந்த முதல்வர்கிட்டையும் கேட்க முடியாது. தான் சொந்த ஆட்சியில் தன்னுடைய சொந்த கட்சி தலைமைகிட்ட தலைவர்கள்கிட்ட என்னுடைய தூக்கம் போகிற அளவுக்கு ஏங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்கன்றது எந்த முதல்வரும் சொன்னது கிடையாது. இதுவே வந்து இந்த முதல்வருக்கு எந்த அளவுக்கு திறன் இருக்குன்றதுக்கு எடுத்துக்காட்டு. தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை நீங்கள் வந்து மற்றவர்களை விட்டுருங்க, எதிர்கட்சிகள் எப்பவுமே அரசியல் செய்யும், அரசியல் செய்யாமல் அவையிலா செய்யும்னு அவரே கேட்டவர் தான். ஆனால் தன்னுடைய கட்சியில் இருக்கவங்களே வந்து இப்படி பேர் கேட்டுற மாதிரி களங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களேன்ற ஒரு புலம்பலை வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இவங்க பேசுகிறதும் சரி, அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு இங்கே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கும் இன்னொரு காவல்துறை அதிகாரிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல், வாக்கி டாக்கி உரையாடல். இது எப்படிங்க புதுவலிக்கு வரும்? அதுவும் செய்தி ஊடகங்களுக்கு. நீங்கள் யூடியூப்லேயோ ட்விட்டர்லேயோ ஏதோ லீக் ஆச்சுன்னா பரவாயில்ல, செய்தி ஊடகங்கள் வர்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் இங்கே வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆடியோ வெளியே வந்துருச்சு. அந்த ஆடியோ எப்படி வெளியே வரும்? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். அது நீங்கள் புகார், அதுக்கு அவங்க பேசுனது சரியாக தவறா அதெல்லாம் அப்புறம். இது எதை கட்டமைக்கிறதுக்கு வந்து அந்த ஆடியோ வெளியே வருது? இங்கேருந்து எது கண்ட்ரோலில் முதலமைச்சர்கிட்ட இருக்குன்றது தெரியுதா? இப்போ காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? சிஎம் கண்ட்ரோல். முதலமைச்சர் தூங்குறாரா? இப்போ காவல்துறை கண்ட்ரோலில் மொத்தமாக இருக்கிறது முதலமைச்சர்கிட்ட, உள்துறைக்கிட்ட இருக்குது. அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஏற்கனவே சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அதிகாரி இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவருடைய இமேஜ் கட்டமைக்க பார்க்குறீங்களா? அப்போ அரசு தான் இதை வெளியிடுது. அப்படி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி தான் வந்து அரசு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல. மொதல் விஷயம் நீங்கள் கேட்டது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கி வந்து விஜய்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது. அன்றைக்கும் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அன்றைக்கி கலைஞர் எப்படி வந்து கையாண்டார் அப்படின்னா, கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி எப்படி கையாண்டாங்கன்னா, அதாவது அவர்களுக்கு ஈக்குவலான தலைவர்களோடு தான் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அவங்களுடைய பேர் சொல்லி பேசுகிறதா இருக்கும், விமர்சனங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடுச்சு. வரவன் போகிறவன்லாம் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு முதல்வரே பேசுகிறாரு. நீங்கள் ஒருமையில் பேசுகிறது காந்தி அவர்கள் சொன்னீங்க, முதலமைச்சர் எப்படி பேசுகிறாரு? அவர் பேசுறது நியாயமா? ஒரு விஜய் அவர்களும் பேசியிருந்தாங்க. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்றத எவ்வளவு அழுத்தமாக மரியாதையோடு சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த மரியாதையாகவும் இருக்கா? அந்த மாண்பாவது இருக்கா? நீங்கள் உங்கள் அந்த மாண்பை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்களா? நீங்கள் வரவன் போகிறவன்றீங்க, அவன் இவனேன்றீங்க. இது முதல்வருக்கே தெரியலிங்க. இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் கூட அம்மையார் அவர்களே அப்படின்னு தான் கலைஞர் பேசுவார். எந்த இடத்துலையும் அவங்களுடைய மாண்பை வந்து விட்டு கொடுக்குமா, அவங்களோட மரியாதையை குறைக்கிற விதமாக பேச மாட்டார். இன்றைய முதல்வர் அப்படியே பேசுகிறாரு. முதல்ல அவருக்கு பாடம் எடுக்கணும். திராவிட மாடலில் இதெல்லாம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் அவர். ஓகே,
இன்னொரு விஷயம் வந்து சமீபத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து நிறையா ரகசியமாக மீட்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து டெல்லி போயிட்டு வந்தார், பாண்டிச்சேரி முதல்வர் அவர்களை வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள்லாம் வந்து கேள்விப்பட முடியுது. இந்த ரகசிய சந்திப்புக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கறது, அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? இல்லை எனக்கு புரியல. இப்போது ஒரு கட்சியில் தேர்தல் பணியுடைய ஒரு பொதுச் செயலாளராக ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னொரு பாண்டிச்சேரி போல் ஒரு மாநிலத்தில் போயிட்டு அந்த முதல்வரை சந்திக்கிறாரு. அது வந்து ரகசிய சந்திப்புனா எப்படி யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது நடுராத்திரியில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஒரு தீவில் சந்திச்சாங்கன்னா நான் ஒன்றும் கிடையாது. வெளிப்படையாக இன்றைக்கி அவர் போகிறாருன்னா எல்லாருக்கும் தெரிய போகுது. அங்கே போயிட்டு அவரை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போகுது. இதில் எங்கே ரகசிய சந்திப்புன்னு தெரியல. நிறைய செய்திகளை நானும் பார்த்தேன். ரகசிய சந்திப்பு, திடீர் திட்டம்லாம் சொல்கிறாங்க. அதை சந்திக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கார், இங்கே அரசியல் கட்சியில் முக்கிய பிரமுகராக இருக்கார். கட்சியினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு பல சந்திப்புகள் நடக்கும். திமுகவில் பல பேரை சந்திப்பாங்க, அதிமுகவில் பல பேரை சந்திப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஏன் நான் தண்டோரா போட்டுனே போகணுமா என்ன? நான் வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரி முதலமைச்சரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டு அதை வேறு போட்டுக்கிட்டே போகணுமா, இல்லை செய்தி குறிப்பு கொடுத்துக்கிட்டே போகணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கட்சியுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள், கட்சியுடைய கட்டமைப்பை வளர்க்குறாங்க. பாண்டிச்சேரியில் அடுத்து 2026 பொது தேர்தலில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு அவங்க செயல்பட தான் செய்வாங்க. ஸோ இதில் வந்து அந்த பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கும் பாஜகவுக்கும் ஒரு லிங்க்கு, அதற்கும் ஆதவர்ஜுனுக்கும் ஒரு லிங்க்கு, அதற்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு லிங்க்குன்னு சொல்லிட்டு யாருன்னா டிவி வச்சு படம் காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. நிகழ்வுகள், மீட்டிங்ஸ் நடக்கும். இப்போ அமித்ஷா வந்திருக்காரு, இன்றைக்கி சிலரை சந்திக்க போகிறாரு, நாளைக்கு அதிமுகவிலேருந்து போய் சந்திக்கலாமான்ற மீட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சந்திப்புகள் நடக்கிறது அரசியலில் ரொம்ப சகஜம். இது சாதாரண விஷயம்தான். அந்த சந்திப்புக்கான காரணங்கள் அவங்க வெளியே வந்து சொன்னதான் உண்டு. அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சாங்கன்னா இதுக்கு தான் சந்திச்சோம் நம்ம பேசலாம். அமித்ஷா வராருன்னா விஜய் சாரோட ஏதாவது மீட்டிங்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அன்றைக்கு வந்து 2014 மோடி அவர்கள் வந்தப்போ சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கி தேவைப்பட்டது விஜய் அவர்களுடைய எல்லாரையும் பப்ளிசிட்டி இருக்க எல்லாரையுமே சந்திப்பாங்க. மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய, மக்களுடைய பார்வைக்கு இவங்கெல்லாம் படுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச எல்லாரையுமே சந்திப்பாங்க. இது முக்கிய தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயம்தான். இது தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, இப்போது அனைத்து கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, நீட் தொடர்பாக. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏடிஎம்கே கலந்துக்கல, பாஜக ஆல்மோஸ்ட் வந்து கலந்துக்கல. போன மீட்டிங்லேயே கலந்துக்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே வந்து கலந்துக்கல. டிவிகேவும் கலந்துக்கல. முக்கியமாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வந்து கலந்துக்கல. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? யாருமே இல்லாத ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக ஆளும் கட்சி வந்து நினைக்குது. அது வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போய் மாறுமா, இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே இருக்குமா? இது வந்து ஆளே இல்லாத கடையில் யாருக்கு சார் டீ ஆத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இங்கே என்னென்னா எதிர்கட்சிகள் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்க. அதில் எல்லா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையும் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் கேட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய மாநிலங்கள், அதாவது பாஜக எதிர்ப்புடைய, இந்த சட்டத்தின் எதிர்ப்புடைய மாநிலங்களுடைய தலைவர்களை ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிங்க. அதற்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இப்போ திரும்ப இந்த ஒரு ட்ராமா, இப்படி வந்து மாதத்துக்கு ஒரு ட்ராமா போட்டு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புற வேலை தான் இது. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சுல்ல, இது வரைக்கும் எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனாங்க? இது 2 நடந்திருக்கு. இன்னும் இந்த நீட்டுக்கு எதிராக இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்களேன், பட்டியல் இருக்குங்களா? கையெழுத்து போராட்டம், பல லட்சம் கையெழுத்துகள் வாங்கி அனுப்பிச்சாரா? சரி, அடுத்து அதுக்கப்புறம் வந்து பிரதமர் அவர்களுக்கு, உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினாங்க. அப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து பிரதமர் உண்ணாவிரதம் இருந்தாரு. திமுகவினர் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையுமே வந்து போராட்டங்கள் எடுத்தாங்க. சுயமரியாதைக்கு எதிரான போராட்டம். நம்ம பிள்ளைகள் டாக்டர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான். இது எதுவுமே பண்ணி உங்களால் வந்து ஆட்சியில் இருந்தோம், உங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல. இல்லை, பவர் அவங்க கையில் இருக்குதுன்றது உங்களுக்கு தான் இன்றைக்கி தான் தெரியுதா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் பேசினது, வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவாங்க. அந்த ரகசியம் எனக்கு தெரியும், ஒரே நொடியில் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னார்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார், இதுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும், இதான் ரகசியம்னு ஒரு உருட்டுனார்ல. அவரும் ஒரு உருட்டு பீப்பிள் தான், நல்லா உருட்டுவார். முட்டை எடுத்துகிட்டு போகிறது, செங்கலை தூக்கி காட்டுறது, இதெல்லாம் பண்ணீங்க, சூப்பர். ஆனால் அவுட்புட் என்ன? இப்போ 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க, உங்களால் எதையுமே கழட்ட முடியல, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. நீட்டு தேர்வில் 5 வருஷம் ஆட்சியை விட்டுட்டீங்க. தாவேகா ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கிங்க, அன்றைக்கி வந்து தாவேகா ஆட்சியில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமான்னு போராட்டம் பண்ணுவீங்க. வெக்கப்படணும், இன்றைக்கி வெக்கப்படணும். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கல்ல. இந்த 20 பேர் சாவுக்கும் காரணம் திமுக நான் சொல்லுவேன்.
ஒத்துக்குவீங்களா? இந்த நீட் தேர்வை பற்றின உண்மையான புரிதல் தெளிவாக திமுகவுக்கு தெரியும். இந்த நீட் தேர்வு 2010 இருக்கு பதர். இது கொஞ்சம் தெளிவாகவே பேசிடலாம். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் பேச தயங்குறாங்க. இன்றைக்கி வந்து இந்த தாவேகா தலைவருடைய அறிக்கையில் அது ரொம்ப தெளிவாக வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். முக்கியமாக இந்த நீட் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டி இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. 2010 இந்த நீட்டுக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்பொழுது நாடாளுமன்றத்தில் இதுக்கான முன்னுரைவு வைக்கிறாங்க. அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். கூட்டணியில் இருந்தது யார்? திமுக. 2013 முதல் முறையாக நீட் தேர்வு நடக்குது. அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். கூட்டணியில் இருந்தது திமுக. அமைச்சரவையில் இடம் முடிச்சிருக்கீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீட்டு பிரச்சனை தெரியுதா என்ன? உங்களுக்கு எல்லாம் விளக்கெல்லாம் கொடுத்தாங்க. 2017 அனிதா அப்படின்ற ஒரு தங்கை வந்து மரணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக்குனீங்க. வரவேற்கிறோம். அதற்கான தீர்வு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இதை வந்ததுன்னு இன்னைக்கு கதை கட்டிக்கிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில். இதுக்கு முன்னாடி நடந்த யாருமே எந்த நிகழ்வுமே யாருமே பேச மாட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, வந்துருச்சுங்க. நாடு முழுக்க எழுதுகிற தேர்வு. இந்த நீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குமா? நாடு முழுக்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை விளைக்கிறோன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்குமா? சரி, கர்நாடகா எடுக்குமா? எல்லா ஸ்டேட்டும் இன்றைக்கி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு எக்ஸாம் சிஸ்டத்துக்கு உள்ளே போயிட்டாங்க. திரும்ப நீங்கள் வந்து அதை மாற்றணும் போது இந்த பசங்க எதுக்கு அடாப்ட் ஆவாங்க? சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளுதுக்கீடு அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. மருத்துவ சீட்டில் நீங்கள் என்ன கொடுத்தீங்க? தேர்தல் வாக்குறுதி 332 என்ன கொடுத்துருக்கீங்க? நீட் விலக்கப்படும் கொடுக்கல. 7.5% அதிமுக ஆட்சியில் நீங்கள் வந்து உள்ளுதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. அதற்கு போடப்பட்ட குழு பரிந்துரைத்தது எவ்வளோ தெரியுமா? 10% வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த 10% கொடுக்காம அதிமுக மக்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த 2.5% அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வருஷத்துக்கு 13,000 சீட்டு தமிழ்நாட்டில். ஒரு வருஷத்துக்கு இந்த 13,000 சீட்டில் 2.5%னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? இந்த 5 வருஷத்துக்கு சேர்த்திங்கன்னா 1,700 சீட்டு அரசு உதவி பெறும் மாணவர்கள் வந்து பயின்றிருப்பாங்க. நீங்கள் சட்ட போராட்டம் பண்ணுங்கள், உண்ணாவிரதம் இருங்க, சாகுமர உண்ணாவிரதம் செத்து கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பசங்களை ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தள்ளி நீட் தேர்வு இப்போ ரத்தாயிடும் சொல்லி ஏமாற்றி நீங்கள் வாக்கு வாங்கினீங்களா? அதை தான் அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுங்க சாமி, இந்த பக்கம் இந்த ஏழை மாணவர்கள் தானே சாகுறாங்க. கிட்டத்தட்ட 1,720 மாணவர்களுடைய கனவை கொன்று நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. இன்னமும் அதை தொடர்றீங்க. நீங்கள் அதை தான் நீங்கள் செய்கிற விஷயம். நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. சரி சார், இன்றைக்கி ஏழை மாணவர்களால் கோச்சிங் சென்டருக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க முடியல. அதான பிரச்சனை. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நீட் கோச்சிங்கை வந்து எவ்வளோ நடத்துகிறீங்க? அவங்களுக்கான இலவசமான கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறீங்களா? இல்லை. +1 +2 அதன் அடிப்படையில் வச்சு தான் இன்றைக்கி வந்து தேர்வு தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பள்ளிகளுடைய கல்வி தரத்தை உயர்த்திட்டீங்களா? ஆசிரியர்களுக்கு அந்த தரத்தை உயர்த்திட்டீங்களா? கிடையாது. இது எதுவுமே பண்ணல. ஏப்ரல் மாதம் சீசன் வந்தால் நீட் தேர்வை பற்றி தூக்கிட்டு வந்து சுற்றுற மாதிரி ஏப்ரல் மாதம் சுற்றுறீங்க. இந்த வருஷம் நீட் தேர்வு நடக்காதானே? சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நீட் தேர்வு நடக்கதானே போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பொண்ணு இன்னமும் இந்த நீட்டுக்கு பயந்து சாவ போகுது. அந்த சாவை தடுக்கிறதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்த? இந்த பசங்களுக்கு இந்த நீட் ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வரல. ஏன்? நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், அதற்கு நீங்கள் வந்து அதை பெருசாக்கி இவங்க திமுக எடுக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாருங்களேன், உடனே தீர்வு கிடைக்கிற பிரச்சனைகளே கிடைக்க மாட்டாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்தை இழுத்து ஏமாற்றி இந்த மக்களே சலிச்சு போகிற அளவுக்கு அந்த பிரச்சனையை ஊதி அதை அரசியல் பண்ணி இங்கே எதிர்ப்பு அரசியலை சம்பாதிக்கணும். எதிர்ப்பு வாக்குகளை சம்பாதிச்சு இங்கே ஆட்சியில் உட்காந்து கொள்ளடிக்கணும். இவங்க போடுற ஆணையம் குழுவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆறுமுக சாமி ஆணையம்னு ஒன்று அதிமுக காலத்தில் போட்டது, கிடப்பில் போச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு ஒரு அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆணையம் பரிந்துரைத்தது என்ன? இவங்களுக்கு கமிஷன் போடுறாங்க. கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் போகலாம். ஒரு ஆணையை அமைச்சு அவங்க கொடுக்குற அறிக்கைகள்லாம் தூக்கி அக்கில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதே அதிகாரிகளுக்கு நீங்கள் உயர் பதவி கொடுத்து நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க. யாரை ஏமாத்துறீங்க? எவ்வளவு நாடகம்! ஒன்னொன்னுத்துலேயும் போய் வாக்குறுதி மொத்தம் போய். இது திமுக தேர்தல் வாக்குறுதி இல்லை, திமுக போய் வாக்குறுதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்றொன்னா உடையுது. இந்த நீட் தேர்தலையும் அந்த நாடகம் உடையுது. அடுத்து 2026 இவருடைய கபட நாடகம் முகத்திரை கிழிக்கப்படும்ன்றதை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.